அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅதியுல்லாஹ வஅதியு ரசூல வஉல் அம்ரி மின்கும். அதாவது அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், வஉல் அம்ரி மின்கும். உங்களுக்கு யார் பொறுப்புதாரியாக சாட்டப்பட்டிருக்கிறார்? ஒரு நாடு அப்படின்னா நாட்டோட தலைவர், ஒரு குடும்பம் என்ன குடும்பத்தோட தலைவர், ஒரு பிரயாணம் என்றால் 4 பேர் பிரயாணம் போனால் அதில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, ஒரு அமைப்பு அப்படின்னா ஒரு அமைப்போட தலைவர். இந்த மாதிரி தலைமைக்கு கட்டுப்படுங்கள் அப்படிங்கிறது நம்மளோட மார்க்கமே அது வலியுறுத்தி சொல்லும். எப்படி கட்டுப்பட முடியும்? ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷை, ஏதாவது கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ள வந்துவிட்டால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் திரும்புங்கள். உங்களுக்கு நம்மகிட்ட குர்ஆன் இருக்கு, ஹதீஸ் இருக்கு. ஏதோ ஒரு குறைகள் வந்துருச்சு, ஏதோ மனிதர்களான மனுஷன் எல்லாமே குறையோடு தான் இருக்கிறோம். எல்லாமே பாவம் செய்யக்கூடியவர்கள், எல்லாமே தவறு செய்யக்கூடியவர்கள். இந்த பாவிகள்ல சிறந்தவர்கள் யாருன்னு ரசூல் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த பாவிகள்ல சிறந்தவர்கள் யார்? அதிகமாக பாவ மன்னிப்பை கேட்கிறார், தௌபா செய்கிறார். தௌபா செய்யறவங்க எல்லாருமே, அதாவது பாவங்கள் செய்யாம யாருமே இருக்க முடியாது. அப்படி பாவங்கள் செய்யாம ஒரு சமுதாயம் இருந்தால் அதை அல்லாஹ் ரிப்ளேஸ் பண்ணிட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி பாவ மன்னிப்பை கேட்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தௌபா செய்யறவங்க அவ்வளவு பிடிக்கும். இன்னல்லாஹு யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்பு முத்ததஹிரீன். பாருங்க, தவ்வாபீன் அதுக்கப்புறம் முத்ததஹிரீன். இதுல என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பை கேட்கக்கூடியவர்களை விரும்புகிறான். சரி, அடுத்து உடனே பாருங்க முத்ததஹிரீன். முத்ததஹிரீன்னா தூய்மை அடைந்தவர். என்னாவது? பாவ மன்னிப்பை கேட்கிறவர்கள் தூய்மையை அடைந்து விடுவார்கள். ஸோ அதன் அடிப்படையில் மனிதர்கள் ரீதியில சில தவறுகள் ஏற்படும். யார் வேணாலும் தவறு செய்யலாம், கீழே இருக்கிறவங்க தவறு செய்யலாம், மேலே இருக்கிறவங்க தவறு செய்யலாம். அதை அணுகக்கூடிய முறை அதுவும் அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கார். அதே போல கட்டுப்படுதல் அப்படிங்கிறது கண்ண மூடிட்டு கட்டுப்படுதலும் கிடையாது. இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. மற்ற அந்நிய சித்தாந்தங்கள் அப்படி சொல்லும், என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கும். அப்படி இல்லை. மார்க்கத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கட்டுப்படும். மார்க்கத்தை விட்டு வேற ஏதாவது தவறுகள் நடக்கிறப்ப கட்டுப்படுத்தாங்க. ஏன்னா இது முதலில் இஸ்லாம் ஒரு கட்டுக்கோப்பான மார்க்கம். எந்த இஸ்லாத்துல இருக்க எந்த கடமையை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்களேன். தொழுகை எடுத்தால் அந்த நேரத்தில் கட்டுப்படுத்தும். அசர் தொழுகை போய் மகரிப் தொழ முடியாது, மகரிப் தொழுகை போய் இஷா தொழ முடியாது, ஃபஜ்ரை போய் 8 மணிக்கு 7 மணிக்கு தொழ முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு வக்த், எல்லாத்துக்கும் ஒரு நேரம். நோன்பு எடுத்துக்கோங்க, ஹஜ்ஜை இப்பதான் செய்ய முடியும், அடுத்த மாசம் தான் செய்ய முடியும், ஆனால் 5 நாட்கள் தான் செய்ய முடியும். அரஃபாத்தில் நிற்கணும்னா மகரிப் வரைக்கும் அங்கே நிற்கணும். மகரிப் முடிச்சுட்டு அப்போ இஷாக்கு நிற்கிறான்னு நிற்க முடியாது, ஹஜ்ஜை கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கட்டுப்படுதல் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும். ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். ஏதாவது தவறுகள் பிரச்சனைகள் இருந்தால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல். இப்படி ஒருவர் வாழ்வாரா இருந்தால் அது உலுல் அம்ருங்கிறாங்க இல்லையா? உலுல் அம்ருன்னா நம்ம காரியத்துக்கு பொறுப்புதாரியா யார் இருந்தாலும் சரி. அது துனியாவோட காரியமாக இருக்கணும். பள்ளிவாசல்ல இமாம் இருக்கிறார், பள்ளிக்கிட்டு ஒரு தலைவர் இருப்பாரு, முத்தவல்லி இருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம கம்பெனிக்கு ஒரு தலைவர் இருப்பார். எல்லாத்துக்கும் வீட்டுக்கு தலைவர் நம்ம தான், ஹஸ்பண்ட் தான் அந்த குடும்பத்தோட தலைவர். இது எல்லாமே இந்த இதுல அடங்கிடும். இப்படிப்பட்டவர் வாழ்க்கையை நடத்தினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை சிறப்பாகவும் சீராகவும் கண்டிப்பாக இருக்கும். ஏன் பிரச்சனைகள் வருது, ஏன் குழப்பங்கள் வருது, ஏன் சர்ச்சைகள் வருது? எப்ப இந்த மனுஷனுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்ற ஒரு தன்மை உள்ளுக்குள்ள வருதோ அது இப்லீஸ் குணம். யார் முதல்ல கட்டுப்படாமல் இருந்ததுதான் இப்லீஸ். அல்லாஹ் கட்டளை இருக்கிறான் ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்க. எல்லா மலக்குமார்களும் சுஜூத் செய்கிறார்கள். இப்லீஸும் செஞ்சிருக்கலாமே சுஜூத், ஆனால் செய்ய. அங்கிருந்து ஆரம்பிக்குது அந்த ஈகோ. பொதுவாக கட்டுப்படாத ஒரு நிலைமை உள்ளத்தை நோண்டி பார்த்தோம்னா அதுல சில ஈகோ இருக்கும், சில தவறான குணங்கள் அது அந்த உள்ளத்தை சுத்தி இருக்கும்.
இந்த உபதேசத்தை குறிப்பாக நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அடுத்து ஒரு உபதேசம் பல இடத்துல போன சொல்றதுதான், இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹு சும்ம இஸ்தகாமு. யார் என்னோட ரப் அல்லாஹ் என்று சொல்லிட்டு சும்ம இஸ்தகாமு அதில் உறுதியாக நிற்கிறார். அதான் விஷயம். உறுதியா நிற்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சவால் எல்லாத்துக்கும். அவரவர்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த சவாலை அவர்கள் எதிர்கொள்வார்கள். வெறும் என்னோட ரப் அல்லாஹ் என்று சொல்லிட்டா மட்டும் போதாது, அதில் உறுதியா நிற்க வேண்டும். அது உறுதியா நிற்கிறது தான் உண்மையாலுமே ஒரு டெஸ்ட். அப்ப உண்மையா உறுதியாக நின்றால் இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹு சும்ம இஸ்தகாமு, அவருக்கு என்ன பரிசு கொடுப்பான்? அல்லாஹ் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர் மீது மலக்குமார்கள் இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி மழை பெய்ஞ்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி மலக்குமார்கள் இறங்கிட்டே இருப்பார்கள். இறங்கி என்ன சொல்லுவாங்க? அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். சக்ராத் காலத்தில் இழுத்துட்டு இருக்க போற இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் வந்து அவரை பார்த்து சொல்வார்கள், எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி, எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி. அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைச்சி என்று அந்த ஒரு நற்செய்தியை சொல்வார். அந்த நற்செய்தியை சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் இன்னும் இஹ்லாஸாக இருக்கக்கூடிய நம்ம எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு, இவங்க சொல்ற மாதிரி இந்த இன்னும் இந்த மாதிரி நிறைய புக்குகள் இந்த சமுதாயத்துக்கு எழுதி அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்தோட இன்ஷா அல்லாஹ் நான் முடிச்சுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.